رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? சூரத்துர் ராத் என்ற சூராவின் அர்த்தம் என்ன? இதுக்கான ஆன்சர் இடி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி கூலிகளை கொடுக்கும் ரமதான் மாதத்தை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் அதிக நன்மைகள் உண்டு. பொதுவாக சுப்ஹானல்லாஹ் என 100 முறை சொன்னால் 1000 தவறுகள் அளிக்கப்படும். இது சாதாரண நாட்களில். இந்த சின்ன வார்த்தைக்கு இதுவே அதிகம்தான். ரமதான் மாதத்தில் சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு தஸ்பீஹை 100 முறை கூறினால் 1000 தவறுகளை விட பல மடங்கு அதிக தவறுகள் மன்னிக்கப்படும். நம்முடைய கணக்கில் அதிக நன்மைகள் எழுதப்படும். இதுபோலதான் அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என நாம் கூறும் ஒவ்வொரு திக்ர்களுக்கும் துவாக்களுக்கும் நாம் கனவிலும் நினைக்காத அளவு நன்மைகள் கிடைக்கும். அதனால இந்த மாதத்தை வீணாக்காமல் அதிக அமல்களை செய்ய வேண்டும். சின்ன திக்ரு தானே என அலட்சியம் காட்டாமல் தொடர்ந்து ஓதி வர வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு கலிமாவை சொல்கிறேன். இந்த ஒரு கலிமாவை மட்டும் இந்த நோன்பு முழுக்க நீங்கள் ஓதினால் போதும். மற்ற அனைவரையும் விட நன்மைகளை சம்பாதித்து விடலாம். ஏனென்றால் இந்த கலிமாவின் சிறப்பு அப்படி. சாதாரண நாட்களில் இதை ஓதினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வித நன்மைகளை தருகின்றான். ஒரு நாளில் இதை 100 முறை ஓதினால் 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். 100 நன்மைகள் எழுதப்படும். 100 தவறுகள் அளிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும். இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர. சாதாரண நாட்களில் இதை ஓதினாலே இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் இதை ஓதினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கலிமா என்னன்னு பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதோட மீனிங் என்னன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். குறைந்த நிமிடத்தில் அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய திக்கிறது. வுது தேவையில்லை. மாதவிடாய் நாட்களிலும் ஓதலாம். கடினமான வார்த்தைகளும் இல்லை. 100 முறை சொல்வதற்கு 10 நிமிடமே அதிகம். சிரமம் பார்க்காமல் மறக்காமல் ஒவ்வொரு நோன்பிலும் இந்த கலிமாவை 100 முறை அவசியம் ஓதுங்க. இந்த ஒரு துவா நிச்சயம் உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹ் வந்தவுடன் முதலில் என்ன செய்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.